ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சைடிஷ் இருந்துச்சுன்னா ஒரு தட்டு சோறு காலி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இது நான் மாசி வச்சு தான் பண்ண போகிறேன். இந்த மாசி முழுசாக இருந்ததை கட் பண்ணி உடச்சி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட நம்ம ஒரு 13 வத்தல் மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எருப்பு தகுந்தவாறு சேர்த்துக்கிடுங்க. அப்புறம் 4 டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ட்ரை கருவேப்பிலை தான் சேர்த்துருக்கேன். நான் இது ஊரில் இருந்து கொண்டு வந்தது. நீங்கள் ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்தால் ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஸ்லிம்மில் வச்சு அப்படியே வறுத்து எடுத்துக்கிடணும். எந்த அளவுக்குன்னா இந்த மாசி ஸ்மெல் வரும், நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கு பிறகு சீரகம் கூட நல்லா புரிஞ்சு இருக்கும். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா ஆற வச்சுக்கிட்டு இந்த மசாலாவை இதில் போட்டு கொஞ்சம் நிறையா திரித்து எடுத்துக்கிடணும். நல்லா திரிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் வெளியூருக்கு போகிற குழந்தைகளுக்கு பெரிய ஆளுகளுக்கெல்லாம் கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். அவங்களும் குயிக்காக இந்த மாசி சம்பல் பண்ணும்போது ஈஸியாக அந்த சைடிஷ் ரெடி ஆயிரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நிறையா தான் நீங்கள் திரித்து எடுத்துக்கிடணும். இதை நம்ம ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போதெல்லாம் இந்த சம்பல் பண்ணும்போது எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு காமுறி தேங்காய் இப்படி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் திருவி கூட போடலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நிறையா நான் திரித்து எடுத்துக்கிட்டேன். இதில் தண்ணி எதுவுமே நான் ஊற்றவே இல்லை. தண்ணி நம்ம ஊற்றவும் கூடாது. அப்புறம் மாசி திரித்து வச்ச பவுட்ரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 4 பேருக்கு இது போதும். அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சை மிளகாய். அப்புறம் இந்த தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க, ரொம்ப நல்லா இருக்காது. அப்புறம் இதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்தோன்னே உப்பு எரிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு தகுந்தவாறு எதுவும் தேவைப்பட்டால் போட்டுக்கிடலாம். இப்போ எனக்கு எரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் எரிப்பு போட்டு அப்படியே இன்னும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.